ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டான முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இந்த 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் மட்டும் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பூண்டு அதிகமாக இருக்க மாதிரி இஞ்சி ஒரு துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி மட்டும் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு குழம்புமிளகாத்தூள் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அரைச்ச தேங்காய் விழுதி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு 1 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்ததாக வேக வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி கத்தியால் லேசாக கட் பண்ணி விட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்க அப்படின்னா முட்டை கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.